நம்முடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவராக இருக்கக்கூடிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் மறுபடியும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கின்றேன். உங்களோடு கூட மறுபடியும் ஐக்கியப்படவும், இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும், எளிய நிலையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தரடியனுக்கு கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த நாட்கள் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை கூட என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகின்றேன். நம்முடைய சிந்தனையை வேத புத்தகத்தின் வாக்கியங்களுக்கு நேராக நாம் திருப்பலாம். மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அத்தியாயம், அதன் 31 தொடங்கி 44 வரையுள்ளதான ஒரு நீண்ட பகுதியை தான் இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அதன் 31 தொடங்கி 44 வரையுள்ளதான வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்படியே அவர்கள் தனிமையான ஒரு கடலில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அழைத்து அணைக்க சகல மக்களும் இருந்து கால்நடையாய் அவர்களிடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவர்களிடத்தில் கூறியிருந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் வேண்டுமென்றால் ஆடுகளை போல் இருக்கபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகுநேரம் சென்ற பின்பு அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகுநேரமாயிற்று, புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்வதை இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போதனை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 மடங்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க முடியுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசுமையின் மேல் பதிமதியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் குழுக்கள் பேராகவும் பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி நம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாரும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களையும் மீன்களையும் மீனான முட்டைகளை 12 கோடி அப்பம் சமையல் கொடுத்த ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை நம்முடைய நல்ல கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த சம்பவம். 5 அப்பத்தை கொண்டு 5000த்திற்கும் அதிகமான ஜனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போஷித்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பல சந்தர்ப்பங்களிலே நாம் சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஒருவேளை நம்மிலே பலர் இந்த பகுதியில் இருந்து பிரசங்கித்தும் இருக்கலாம். ஆனால் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த பகுதியிலிருந்து தேவையான நம்முடைய வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை நடத்துவாராக. C.S. லூயிஸ் என்று சொல்லக்கூடியதான கர்த்தருடைய தாசனிடத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் என்று அவரிடத்திலே கேட்டார்கள். அதற்கு அவர் நிமிதமாய் சொன்னார், கிருபை என்று. கிருபை. உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அது கிருபைதாங்க. நாம் இன்னைக்கு இங்க இருக்கிறோம் அப்படின்னா அது கிருபை. நான் இங்க நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது கிருபை. நம்முடைய வாழ்வில் சகலமும் தேவனுடைய அளவற்ற கிருபை, அளவற்ற கிருபை. அதே நேரத்துல என்னிடத்துல கேட்பீர்கள் என்று சொன்னார், ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் நானும் ஒரு விதத்திலே அவருடைய வார்த்தையை வழிமொழிந்து கிருபை என்று நான் சொல்லுவேன். ஆனால் அதை ஒரு வாக்கியமாய் சொல்லுங்கள் என்று கேட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒரு வாக்கியத்திலே சொல்லுங்கள் என்று கேட்டார்.
நான் சொல்லுவேன், கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இசைந்து நடக்கக்கூடியதான ஒரு மாபெரும் அனுபவம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது. என்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை கையளித்தோமோ அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நம்மை கைவிடாது நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த பகுதியை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, 5 முறை நெவர் 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 எவர் அப்படிங்கிற நிலையில ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், 5 முறை அழுத்தி சொல்லி இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆகவே அந்த விதத்துல கிறிஸ்துவோடு ஒரு இணைந்து நடக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை தான் என்ன தெரியுமாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடக்கும் போது நாம புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா, கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரோடு இணைந்து நடக்கும்போது இன்னும் இன்னும் அதிகமாக அவருடைய மகிமையை, அவருடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு விதத்துல அதை இப்படி சொல்ல வேண்டும் என்றால், அவரோடு இணைந்து நடக்கிறவர்களுக்கு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். தம்முடைய தன்மைகளை, தம்முடைய கிருபைகளை, தம்முடைய இரக்கங்களை, தம்முடைய குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். யாருக்கு தெரியுமா, அவரோடு இணைந்து நடக்கக்கூடியவர்களுக்கு. அப்படி அவரோடு இணைந்து நடக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஆண்டவர் என் வாழ்வின் எல்லா நிலையிலும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க, போதுமானவர். ஒரு கவிஞன் பாடுகிறது போல, என் இயேசு என்றும் போதுமானவர், என் ஆத்ம நேச பூர்ணமானவர் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அவரோடு இணைந்து நடக்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவ்விதமாய் அவரோடு இணைந்து நடக்கக்கூடியவர்கள் தங்களை குறித்த நிலையிலே அவர்கள் சொல்ல முடியும். கொஞ்சம் வாலிபம் பண்ணுங்க. அவ்விதமாக அவரோடு கூட இணைந்து நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்ல முடியும், இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் போதுமானவராக என்ன செய்கின்றார், இருக்கிறார். சில நேரங்கள்ல நாம அவரோடு கூட அப்பப்போ நடந்து போகிறோம். சில தேவைகளுக்காக என்ன செய்வாங்க, நடந்து போகிறோம். அப்படிப்பட்டவங்க முழுமையா ஆண்டவர் என்ன செய்ய முடியாதுங்க, புரிஞ்சுக்க முடியாது. ஏதாவது தேவை, அதாவது தலைவலி வைத்தவழி அப்படிங்கிறது மாதிரி ஆண்டவரோடு நெருங்குகிற உறவு நமக்கு இருக்கும் அப்படின்னா அவரை முழுமையாய் அறிய முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்று நாம என்ன செஞ்சிட முடியாதுங்க, சொல்லிட முடியாது. ஆனா அவரோடு கூட தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல கரம் பிடித்து நடக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம சொல்ல முடியும், இந்த ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் போதுமானவர். அவ்விதமாக கிறிஸ்துவோடு இணைந்து இசைந்து நடந்த ஒரு கூட்ட ஜனங்கள் தான் யார் என்றால் அவருடைய சீஷர்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்வின் அனுபவத்தில் இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலும் அவர் போதுமானவர் என்ற ஒரு சத்தியத்தை தான் இந்த மாலை குழுவிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிறதான சில சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து போச்சு, இனி வேறு ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இல்லை, இனி வேறு வழி வகை ஒன்றும் இல்லை என்று எண்ணி சோர்ந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையின் நடுவிலும் இந்த ஆண்டவரை பற்றி நடப்போம் என்றால் நாம சொல்ல முடியும், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் போதுமானவர் என்கிறதை. ஆகவே தேவனோடு கூட இணைந்து இசைந்து நடக்கக்கூடியதான கிறிஸ்தவ வாழ்க்கையை படம் பிடித்து காண்பிக்கக்கூடிய ஒரு 5 பாடங்களை இந்த பகுதியிலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அதை வெளிப்படுத்துவாராக. அவர் அவரோடு கூட சேர்ந்து நடக்கக்கூடியதான அந்த வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நீண்ட ஒரு முன்னுரை கூடாதபடிக்கு நேரடியாய் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எந்த விதத்திலே போதுமானவராக இருக்கிறார் என்கிறதை சில குறிப்புகளால் உங்களுக்கு சொல்லி ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக அவருடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வாக்கியம்.
அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்துல சற்றே தனித்து இளைப்பாறும்படியாக வாருங்கள் என்று அவர் அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன என்றால், நம்முடைய வாழ்க்கையில தடைகள் உண்டாகும் போது, மாற்றங்கள் உண்டாகும் போது நம்முடைய ஆண்டவர் போதுமானவர் என்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பகுதியை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான தடைகள் எதிர்பார்த்து ஒன்று வருகிறது இல்லை. எதிர்பார்த்து வருகிறத நாம சமாளிச்சிருவோம். ஆனா எதிர்பாராத நிலைகளில சில தடைகளும் நெருக்கடிகளும் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னால், சில நேரங்களில் நம்ம ஸ்தம்பித்து போய்விடுகிறவர்களாக மாறி போய்விடுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தடைகளான அனுபவங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகளின் அனுபவங்கள் நமக்கு வருகிறது என்று சொன்னாலும் நாம சொல்ல முடியும், இந்த ஆண்டவர் நமக்கு போதுமானவராக என்ன செய்கிறாருங்க இருக்கிறார். இந்த பகுதியை ஏற்கனவே முழுமையாக நாம் வாசித்திருக்கிறோம். ஏன்னா இந்த பகுதியிலிருந்து மட்டுமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பகுதியினுடைய காரியங்கள் 31 தொடங்கி 46 வரைக்குமாக இந்த பகுதிகள் என்ன செய்கிறதுங்க, கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், வாருங்கள், வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சற்றே தனித்து போய்விடுவோம் என்று சொல்லி அழைக்கிறார். ஆனா அதுக்கு முன்னால சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிறத நாம் அறிய வேண்டும் என்றால், அவருடைய 30ஆம் வாக்கியத்தை நாம் கவனிக்கும் பொழுது அதற்கு முன்னதாக சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவிடத்திலே கூடி வந்து தாங்கள் செய்தவைகள், உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு என்ன செய்தார்கள், அறிவித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படின்னா அவங்க போய் சில காரியங்களை செய்துவிட்டு என்ன செய்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அந்த காரியங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுவிடத்தில் இவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன காரியத்தை செய்துவிட்டு வந்தார்கள்? இதற்கு முந்தைய பகுதியிலே 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வாக்கியத்தை வாசிப்போம் என்றால், அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி என்ன செய்தார்கள், சொஸ்தமாக்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக இவர்கள் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி விட்டு வந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், மரித்தோரை எழுப்பினார், அற்புதங்களை அவர் நிகழ்த்தினார், பிசாசுகளை துரத்தினார், பல காரியங்களை செய்தார். இப்பொழுது கிறிஸ்துவோடு இசைந்து இணைந்து நடந்த அவருடைய சீஷர்களாகிய இவர்களும் அதை செய்யும்படியான கிருபையை பெற்றவர்களாக, அதை செய்யும்படியான கட்டளையை பெற்றவர்களாக இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் அவிதமான நிலையிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை அறிவிப்பது மட்டுமல்ல, அநேகரை சொஸ்தமாக்கினார்கள். பிசாசுகளை அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமாங்க, துரத்தினார்கள். ஆண்டவர் செய்யறதா இதுவரைக்கும் அவங்க என்ன செய்தாங்க, பார்த்திருந்தாங்க. இப்ப அதே காரியத்தை இவர்கள் செய்யும் போது இவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த இடத்துல நம்மை வைத்து நாம சிந்தித்தா மட்டுமே அவருடைய மனம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நாம நம்முடைய போதகர் அல்லது நம்முடைய குரு அவர் செய்கிற காரியத்தை நாமே செய்யும்படியாக கட்டளையும் கிருபையும் பெற்று அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் போது நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னா, சூப்பர், எவ்வளவு அருமையா இருக்குது, இதே மாதிரி இன்னும் நான் அநேக காரியங்களை, அநேக மேன்மையான காரியங்களை செய்வேன் என்கிற நிலையில நாம தைரியம் உள்ளவர்களாய், உற்சாகம் உள்ளவர்களாய் நாம என்ன செய்வோங்க, இருக்கும். ஆனா அப்படி பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி விட்டு வந்த அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? வாங்க, சற்றே இளைப்பாறும்படியாக என்ன செய்வோம், போவோம். அந்த இடத்துல நான் இருந்திருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே எங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இப்பதான் கிராமத்துல போய் என்னது பிசாசுகளை துரத்தணும், வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கணும், அடுத்து எந்த கிராமத்துக்கு போகணும் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நீங்க கரெக்டா இருங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்துருங்க. இப்ப எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கீங்கல்ல, எல்லாமே ஸ்மூத்தா, எல்லாமே அழகா, எல்லாமே மேன்மையா போகுது, அதனால அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், நீ என்ன செய்யுங்க, சற்று இளைப்பாறும்படியாக தனித்து நாம் என்ன செய்வோம், போவோம். இல்ல ஆண்டவரே, எல்லாம் ஸ்மூத்தா தானே போய்கிட்டு இருக்கு, எங்களை நீங்க அழைத்ததோடைய நோக்கத்தை தானே நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், இப்ப என்ன இது வேண்டாம்னு சொல்றீங்களே அப்படின்ற எண்ணம் ஒருவேளை அந்த நேரத்துல சீசர்களுக்கு இருந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியல. ஆனா நான் இருந்தேன்னா எனக்கு கண்டிப்பா அதை என்ன செஞ்சிருக்கீங்க, இருந்திருக்கும். ஆண்டவரே அடுத்து சொல்லுங்க, அடுத்து இந்த கிராமத்துல போய் என்ன செய்யணும்,
இதைவிட பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அதை நாங்க செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இப்பயே ஆண்டவரை திடீர்னு ஒரு முட்டுக்கட்டையை போடுறீங்க, திடீர்னு ஏன் ஆண்டவரை ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றீங்க, திடீர்னு ஏன் ஆண்டவரை இதற்கு ஒரு தடை செய்யறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழுந்து இருக்கும். சில நேரங்கள்ல நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் கூட எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலையில் எழுந்திருப்போம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், திரும்ப வருவோம், மாலையில கூட்டம் இருந்தா பங்கு பெறுவோம். பல நிலைகள் அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும்போது இப்படியே போய்கிட்டு இருந்தா வாழ்க்கை என்ன செய்யும், நல்லா இருக்கும் அப்படின்னு நாம கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல திடீர்னு எதிர்பாராத ஒரு இடையூறுகள், எதிர்பாராத தடைகள், எதிர்பாராத சங்கடங்கள், நிறுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது சில சந்தர்ப்பங்களை நாம் என்ன செய்யறது தெரியுமாங்க, சோர்ந்து போய்விடுகிறோம். ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தில் சீஷர்கள் ஒருவேளை சோர்ந்து போனார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நானா இருப்பேன் என்றால் நிச்சயமாய் அங்கே எனக்கு ஒரு சோர்வு என்ன செய்திருக்குங்க, உண்டாயிருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா, இடையூறுகள் ஏற்பட்டாலும், தடைகள் வந்தாலும், வாழ்க்கையில சீசனல் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும், எப்பவும் ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காதுங்க, உண்மைதானே? ஒரே மாதிரி இருக்கிறதுல வாழ்க்கையில சில நேரங்கள்ல உயர்வுகள் இருக்கும், தாழ்வுகள் இருக்கும், நன்மை இருக்கும், தீமை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், துக்கம் இருக்கும். இப்படிப்பட்ட நிறைய சீசனல் சேஞ்சஸ் வரும்போது நாம ஒருவேளை சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா, அவருக்கு எது நல்லது என்று அவருக்கு என்ன செய்யுங்க தெரியும். எது நல்லது என்று அவருக்கு தெரியும். ஆகவே இங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், வாங்க சற்று இளைப்பாறும்படியாய் போவோம். ஏன்னா அவருக்கு தெரியும் எது பெஸ்ட் அப்படின்னு. நாம் அப்படியே ஸ்மூத்தா போறதுலாம் நல்லா இருக்கும் நாம் நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல நம்முடைய வேலையில ஒரு சேஞ்ச் ஆண்டவர் கொடுப்பாரு, நம்முடைய ஊழியத்துல சில சேஞ்சஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. சில நேரங்கள்ல நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் சில நேரங்களை தடை செய்து ஒரு டைவர்ஷனை, ஒரு திருப்பு முனைய நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ஏற்படுத்தி நாம் எதிர்பாராத சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவர் கொண்டு போகும் பொழுது, ஐயோ அவ்வளவுதானா, எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சில நேரங்கள்ல நம்ம நினைக்கலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் அவர் போதுமானவர். தடைகள் ஏற்பட்டாலும் அவர் போதுமானவர். ஏன்னா அவருக்கு நமக்கு எது நல்லது அப்படின்னு அவருக்கு நன்றாகவே என்ன செய்யுங்க தெரியும். யோவான் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நல்லா கவனித்து பாருங்க. கர்த்தருடைய சபைக்கு பிரயோஜனமான ஒரு தேவனுடைய மனுஷனாய், வயது முதிர்ந்தவராய் அவர் இருந்தார். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவரை தூக்கி எங்க போட்டாங்க தெரியுமா, பத்மு தீவிலே கொண்டு போய் போட்டாங்க. ஒருவேளை வேறொரு ஊர்ல கொண்டு போய் அவரை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே தேவ ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்வாருங்க, பிரயோஜனம் வாய்ப்பார். பவுல் ஜெயில போட்ட பொழுதும் என்னது, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கு கூட சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு அது என்ன செய்யுதுங்க, ஏதுவாக அமைந்தது என்று பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். ஆனா இவரை கொண்டு போய் பத்மு தீவில கொண்டு போய் போட்டா அங்க யாருக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுவாரு, இவர் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய நோக்கம் அங்க நிறைவேறுமா? ஆனா பாத்தீங்கன்னா அவர் எதிர்பாராத ஒரு சேஞ்சஸ் ஆண்டவர் என்ன செய்தாரு, அவருடைய வாழ்க்கையில அனுமதிச்சாரு. ஒரு விதத்துல இதுவரைக்கும் அவர் செய்து கொண்டிருந்ததான காரியத்துல ஒரு முட்டுக்கட்டையை போட்டது போல, ஒரு தடையை உண்டாக்கினது போல அங்கே ஏற்பட்டது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எது நல்லது. அவர் அந்த பத்மு தீவுக்கு கொண்டு போய் போடப்பட்டது நிமித்தமாக யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையான சாக்கியத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா, அவர் ஒருவேளை நகரத்திலோ மற்ற ஊர்களிலோ அவர் இருந்திருப்பார் என்றால் தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருப்பார், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்துல போடும்போது முதல்ல அவருடைய மனசை யோசிச்சு பார்த்து அப்படின்னா, என்னன்னா இங்க வந்து போட்டாங்க, இனி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை குறித்தான காரியங்களை யாரும் தெரிவிப்பேன், என்ன தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக உண்டான பொழுது கர்த்தர் இனி நடக்க போகிற மகிமையான காரியங்களை அவருக்கு என்ன செய்தாருங்க, வெளிப்படுத்தினார். அதைதான் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்க, எழுதி கொடுத்திருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தப்பட்டவராக காணக்கூடியதாக யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த மகிமை புரிந்திரதான கர்த்தரை தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு தெரியுமாங்க, யோவான் அப்போஸ்தலனுக்கு கிடைச்சிச்சு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில இடையூறுகள், தடைகள் உண்டாகும் போது நாம சோர்ந்து விட வேண்டாம். அந்த தடைகளின் சூழ்நிலையிலும் அவர் போதுமானவர். ஏனென்றால் அவருக்கு எது பெஸ்ட் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் யாவரும் அறிந்திருக்கக்கூடிய நிலையில
2015ஆம் ஆண்டு ஊழியத்தின் நிமித்தமாய் நான் கடந்து போன ஒரு சூழ்நிலையில சரீரத்திலே பலவீனப்பட்டு என்னுடைய வலதுகையும் வலது காலும் செயலிழந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் கடந்து போனேன். இங்க அருகில் உள்ளதான கோவில்பட்டிக்கு கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாய் வந்த சந்தர்ப்பம் இது போன்றதான ஒரு ஆகஸ்ட் மாதம். அந்த ஆகஸ்ட் மாதம் வருகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்கு இது ஞாபகம் வரும். அது 15ஆம் தேதி அந்த சந்தர்ப்பங்களை அவர்கள் விசேஷித்த கூட்டங்களை வைப்பார்கள். அந்த நிலையில அந்த கூட்டத்திற்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது கேரளத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர் சாண்டப்பிள்ளை அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க முடியாது வந்திருந்தார்கள். அதுபோல நாம் யாவரும் அறிந்திருக்கக்கூடியதான அன்புக்குரிய கர்த்தருடைய ஊழியர் அண்ணன் பாலமானவர்களும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க முடியாது வந்திருந்தார்கள். நானும் அங்கே மொழிபெயர்க்கவும் தியான செய்திகளை பகிர்ந்து கொள்ளவுமாக அழைக்கப்பட்டிருந்தேன். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, அன்றைக்கு மாலை நேர கூட்டம் முடிந்த பொழுது என்னுடைய வலது காலம் வலது கையில் செயலற்றதான ஒரு நிலையிலே மறுநாள் மருத்துவமனைக்கு இங்கிருந்து அல்லது கோவில்பட்டியிலிருந்து நான் கொண்டு போகப்படுகிறேன். அப்பொழுது அதற்கு முந்தைய இரவிலே நான் மருத்துவமனையில படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது முதல்ல என்னுடைய கைகள் வரவில்லை, நடு இரவிலே என்னுடைய கால்கள் செயலற்றதாய் மாறி போனது. அப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் நினைச்சேன், அவ்வளவுதானா விவேகனுடைய காரியம் எல்லாம், அவ்வளவுதானா இதோட முடிஞ்சிச்சா? ஊழியத்துக்காக தான் வந்தேன், ஆனா திடீர்னு ஒரு முட்டுக்கட்டையை போல தலையை போல திடீர்னு சரீரம் செயலிழந்து போனதான ஒரு நிலையை மாறி போச்சு, அவ்வளவுதானா என்கிறதான ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வந்தது. ஆனா ஆண்டவர் அற்புதமாக அவர் வெளிப்படுத்தினார். இடையூறுகள் உண்டானாலும் அவர் எப்படிப்பட்டவருங்க? போதுமானவர். அதன் நடுவிலே ஊழியத்திலே ஒரு திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மறுபடியும் அவருடைய ஊழியத்தை அவர் எதிர்பார்த்த இடத்திலே செய்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்தாருங்க? கிருபை செய்தார். அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சில சேஞ்சஸ் ஆண்டவர் அனுமதிக்கும் போது, சில சீசனல் சேஞ்சஸ் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படியே ஓடி என் ஓட்டத்தை முடித்திடுவேன் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத தடைகளும் எதிர்பாராத சூழ்நிலைகளில் தேவன் அனுமதிக்கும் போது நீங்கள் கலங்கி விட வேண்டாம். அந்த சூழ்நிலைகளின் நடுவிலும் அவர் போதுமானவர். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கைக்கு எது பெஸ்ட் அப்படின்னு அவருக்கு என்ன செய்யுங்க தெரியும். மரியாளின் கணவராகிய யோசேப்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சாதாரண ஒரு தச்சர். ஆனா ஒரு பொதுவாக ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஒரு இடத்துல இருப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் அவங்களுக்கு லாபகரமும் நன்மையுமான காரியம். இவர் ஒரு தச்சர் என்கிற நிலையில ஒரு கிராமத்திலே அவர் இருக்கிறார். அவ்விதமாக அவருக்கு வாடிக்கையாளர்கள் இருப்பார்கள், அவருக்கு சில தொழில்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ இங்கிருந்து நாசரேத்துக்கு போ, நாசரேத்திலிருந்து எகிப்துக்கு போ, எகிப்திலிருந்து திரும்ப வா அப்படின்னு அங்கே இங்கே அவரை அழக்கழிக்கும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு இருந்த வாடிக்கையாளர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? போயிருப்பாங்க. அவருடைய மனசுல கொஞ்சம் எப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கும்? என்னடா நம்ம வாழ்க்கை நல்லாதானே போய்கிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படிப்பட்டதான ஒரு அலைக்கழிப்பு? அவருடைய தொழிலின் நிலையில மட்டுமல்ல, அவருடைய குடும்ப வாழ்க்கையும் கூட நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணமாக போகுது, அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப அவர் கேட்கக்கூடியதான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதான பெண்மணி கர்ப்பவதியா இருக்கிறார். எப்படி இருந்திருக்கும்? இந்த யோசேப்பை குறித்து வேத புத்தகம் சொல்லுது, அவர் ஒரு நீதிமான் அப்படின்னு. வேத புத்தகத்துல 10 நீதிமான்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை அன்னைக்கு ஆபிரகாம் கேட்டார் அல்லவா, ஆண்டவரே இந்த பட்டணத்துல 10 நீதிமான்கள் இருந்தால் இதை அழிக்கிறோம் கேட்டாரே, அந்த நிலையில நான் என்னுடைய அறிவின் நிலையிலே 10 நீதிமான்களை குறித்து வேத புத்தகம் என்ன செய்யுங்க சொல்லுது. அதுல ஒருத்தர் தான் தெரியுமாங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பல கனவுகள் இருந்தது. இப்ப நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பிசினஸ் எல்லாம் நல்லா போகுது, அடுத்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு பல கனவுகள் அவருக்கு இருந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கனவுகள் எல்லாம் நொறுக்கி போகிற நிலையில அவருடைய வாழ்க்கையில இடையூறுகளும் தடைகளும் மாற்றங்களும் வந்தது. வேலையில மாற்றம் வந்துச்சு, குடும்ப வாழ்வுல பாத்தீங்கன்னா பிரச்சனைகளின் அனுபவங்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியதான ஒரு சூழல். உண்மையிலேயே அவர் பயந்து போன, கலங்கி போன ஒரு சூழ்நிலையெல்லாம் என்ன செஞ்சிருப்பாருங்க, இருந்திருப்பாரு. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறது. யோசேப்பே ஐயப்படாதே, யோசேப்பே பயப்படாதே, கர்த்தர்
அவருக்கு நம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்தின பொழுது அவர் புரிந்து கொண்டார், என்னுடைய கனவுகளை விட தேவனுடைய கனவுகள், என்னை குறித்த தேவனுடைய எண்ணங்கள், என்னை குறித்த தேவனுடைய சித்தங்கள் அது மேலானது என்கிறதை புரிந்து கொண்ட பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நிறைவேற்றின ஒரு நீதிமானாய் அவர் என்ன செய்தாருங்க. அதனால வாழ்க்கையில சில இடையூறுகள் வரும் பொழுது, சேஞ்சஸ் வரும் பொழுது நீங்க கவலைப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க. அந்த சூழ்நிலையின் நடுவில் அவர் போதுமானவர். ஏன் தெரியுமா? அவருக்கு எல்லாம் நன்றாய் தெரியும். எது பெஸ்ட்னு அவருக்கு தெரியுங்க. காலையில நாம் சிந்தித்தது போல தாவீதுடைய வாழ்க்கையில அவர் எல்லாம் போகுது, அரண்மனையில் இருக்கிற ஆலயம் கட்டலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டு சொன்னாரு, ஆலயம் கட்டுகிறது அல்ல உன்னுடைய வேலை, ஆளுகை ஆட்சி அமைப்பு ஏற்படுத்துகிறதா உன்னுடைய வேலை. நீ உன் பொறுப்பை, கடந்த காலத்தை நினைத்து நிகழ்கால பொறுப்பை நீ நிறைவேற்றுவாய் என்று சொன்னார். அதை நினைத்து அதிலே நீ திருப்தி அடைவாய் என்று சொன்னார். எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன், எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கையிலே இருக்கிறது. அதனாலதான் பக்தர் சொல்றாங்க, காலங்கள் அவருடைய கைகளிலே இருக்கிறது. அதனாலதான் ஒரு கவிஞன் பாடுகிறார், என் காலங்களே உன் கைகளிலே துதிகீதங்களே திருநாமத்திலே, துதிகீதங்களே திருநாமத்திலே. என் காலங்கள் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. ஆகவே உங்களுடைய நாமத்தை எப்பொழுதும் நான் என்ன செய்வேன், ஸ்தோத்திரிப்பேன். ஏன்னா எனக்கு எது நல்லதுன்னு உமக்கு தெரியும். எந்த சூழ்நிலையின் நடுவிலும் நீ போதுமானவர். இடையூறுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டாலும், வேலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டாலும், சரீரத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டாலும், மனநிலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டாலும், பொருளாதார நிலைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டாலும், ஊழியத்தின் நிலைகளிலே மாற்றங்களும் தடைகளும் உண்டானாலும், ஆண்டவரே நீ போதுமானவர். ஏனென்றால் உமக்கு எது நல்லது என்று உமக்கு தெரியும். எனக்கு நல்லதை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். இரண்டாவதாக மறுபடியும் அந்த 31ஆம் வாக்கியத்தை நாம் கவனிக்கும் போது அங்கே நாம் விதமாக வாசிக்கின்றோம். அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்திற்கு சற்றே தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே இடையூறுகள் மாற்றங்கள் வரும்போது அவர் போதுமானவர். இரண்டாவதாக, எதிர்காலம் இருளும் போதும் அவர் போதுமானவர். எதிர்காலம் இருளும் போதும் அவர் போதுமானவர். என்ன எதிர்காலம் இருளும் போதும்? இப்ப சற்று நேரத்துக்கு முன்னால் நாம சிந்திச்சோம், அவங்க கிராமங்களிலே போய் அங்கே அற்புதங்களை நிகழ்த்தி விட்டு வந்தார்கள். சுவிசேஷத்தை அறிவித்து அனைவரை சுத்தப்படுத்தி வியாதியஸ்தர்களை சுகமாக்கி மட்டுமல்ல, அவர்கள் பிசாசுகளை துரத்தி விட்டு என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த அவர்கள் இப்போது ஆண்டவர் தங்களுக்கு செய்த அந்த காரியங்களை சொல்லுகிறார்கள். அதான் 30ஆம் வசனத்துல நாம் அங்கு வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் இயேசுவிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவர்கள் உபதேசத்தை யாரும் அவருக்கு அறிவித்தார்கள். இன்னொரு பகுதியில நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த பகுதியை கூட நீங்க வாசித்து பாருங்களேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துல இதே சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை சீஷர்கள் எப்படி சொன்னார்கள் என்கிறத நாம பாக்குறோம். லூக்கா 10:17 வாசிக்கும் போது, அவர்கள் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே சொல்றாங்க, ஆண்டவரே இப்ப நாங்க சொன்னா பிசாசு என்ன செய்யுதுங்க, அது ஓடுது, பிசாசுகள் கீழ்ப்படுகிறது, வியாதியஸ்தர்கள் சுகமாகிறாங்க. ஆண்டவரே மிகப்பெரியதான ஒரு மகிழ்ச்சி. உண்மைதானே? அடுத்து அவங்க நினைச்சிருக்காங்க, ஒருவேளை மறுபடியும் சொல்றேனே, அந்த கூட்டத்துல என்னையும் ஒருவனாக ஆண்டவர் உட்படுத்தி இருப்பாருன்னா, ஆண்டவரே இப்ப கிராமங்கள்ல தான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்து பட்டணத்துக்கு கொஞ்சம் கூட்டு போனீங்கன்னா இன்னும் இதை விட பெரிய நிலையில, இப்ப கிராமங்களை சுருக்கம் சிலருக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் டவுனுக்கு கூட்டு போனீங்கன்னா, நகரத்துக்கு கூட்டு போனீங்கன்னா இதை விட இன்னும் மேன்மையாக உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக சீஷர்களாக நாங்கள் செய்வோம் என்ற எண்ணம் ஒருவேளை எனக்கு இருந்திருக்கும். அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்கு இருந்தா இல்லையா எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் எங்க கூப்பிடுறாரு தெரியுமா? எங்க கூப்பிடுறாரு? வாங்க அடுத்த கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டா கூட பரவாயில்லை. இப்ப ஆண்டவர் எங்க கூப்பிடுறாரு தெரியுமா? வாருங்கள் வனாந்தரத்திற்கு போவோம். வனாந்தரம்னா என்னதுங்க? வனாந்தரம்னா என்ன? வனாந்தரத்துல யாரு இருப்பா? வனாந்தரத்துல என்ன வேலை இருக்குது? வனாந்தரத்துல ஏதாவது ஊழியங்களோ காரியங்களோ, இவர்கள் நினைத்தது போல அற்புதங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளோ சுகமளிக்கக்கூடியதான தருணங்களோ இவர்களுக்கு உண்டாகுமா? இல்ல.
அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியதான ஒரு நிலை. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையின் இடையூறுகளின் நடுவிலே அவர் போதுமானவர், அவருக்கு எல்லாம் தெரியும் என்கிறது மட்டுமல்ல, அவர் காட் இஸ் குட். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஏன் தெரியுமா? நம்முடைய எதிர்காலத்தின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வனாந்தரத்துக்கு ஆண்டவர் கூட்டு போறாரு அப்படின்னு உடனே, வனாந்தரத்துல என்ன வேலை இருக்கு, அங்க ஏதாவது ஊழியம் இருக்கா, ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஒருவேளை அவர்கள் நினைத்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த வனாந்தரத்தையும் அவராலே வளப்படுத்த கூடும். அப்படிதானே? அந்த வனாந்தரத்தையும் வயல்வெளியாய் அவர் மாற்றக்கூடும். நடக்கிற சம்பவத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த வனாந்தரத்துக்கு போகும் வாருங்கள் என்று சீஷர்களை அழைத்து கொண்டு அவர் போகும்போது, அடுத்த வசனத்துல நான் வாசிக்கிறோம், அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவர்களை கூடி வந்தார்கள். வனாந்தரத்துக்கு போவாங்க, படகுல ஏற்றி ஆண்டவர் தனியா இவங்க எல்லாம் என்ன செய்யறாரு, கூட்டு வர்றாரு. அப்ப அந்த சீஷருடைய கூட்டத்தினுடைய முகத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் சந்தோஷமா வந்து சொன்னாங்கன்னு லூக்கால வாசனம், அப்படிதானே? சந்தோஷமா வந்து சொன்னாங்க, ஆண்டவரே விசுவாசங்களும் கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் அடுத்து வேற பட்டணத்துக்கோ அல்லது வேறு கிராமத்துக்கோ கொண்டு போய் இதே போல ஆண்டவர் நம்மளை செய்ய வைப்பார் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவரோ வாங்க வனாந்தரத்துக்கு போவோட கூட்டு வந்த உடனே கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒண்ணுமே வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு வர்றதான பிள்ளைகளுடைய முகம் எப்படி இருக்குமோ அது போல என்னங்க அப்படியே ஒன்னும் உட்காந்துட்டு வர்றாங்க. என்னத்த பட்டணத்துக்கு கூட்டு போவான்னு பார்த்தா இல்ல, அட்லீஸ்ட் பக்கத்துல கிராமத்துக்காக கூட்டு போவான்னு பார்த்தா இல்ல, வாங்க காட்டுக்கு போவோம், வனாந்தரத்துக்கு போவோம். இஸ்ரவேலின் வனாந்தர பகுதி எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட வனாந்தரமான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் நம்மை கூப்பிட்டு கொண்டு போகிறாரே அப்படின்னு உம்முன்னு வந்தாங்க. ஆனா நடந்த என்ன தெரியுமா? அங்க யார் இருக்க போறா? நம்ம பாஷையில் சொன்னா எந்த மனுஷன் மக்க பையன் இருக்க போது? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடியதான கடலை செடிகளுக்கும் அங்க இருக்கக்கூடியதான மற்ற அவாந்தரமான அனுபவத்துக்கும் தான் நம்ம ஊழியம் செய்ய போறோமா அப்படின்னு நினைச்சிட்டு போன பொழுது அவங்க நினைத்ததை ஆண்டவர் முற்றிலும் மாறாக மாற்றினார். வனாந்தரத்தை வயல்நிலமாக ஆண்டவர் மாற்றினார். அங்க எங்களுக்கு எந்த ஒரு ஊழியமும் எந்த ஒரு வேலையும் அங்க இல்லைன்னு அவங்க நினைச்சுட்டு போனாங்க. ஆனா நடந்தது தெரியுமா? இவங்க போறதுக்கு முன்னால அந்த ஆட்களை ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, கொண்டு வந்தார். திரளான ஜனங்களை அங்கே கூட்டி சேர்த்தார். நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலம் இருளும் போதும் இனி நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நம்பிக்கை இழக்கக்கூடியதான சூழ்நிலைகளின் நடுவிலும் அவரோடு இணைந்து நடப்போம் அப்படின்னா நாம புரிஞ்சுக்க முடியும், அவர் போதுமானவர். ஏன்னா வனாந்தரத்தையும் அவர் வயல் நிலமாக என்ன செய்ய முடியுங்க, அவர் மாற்ற முடியும். ஒன்று சொல்லுகிறேனே, இதுவரைக்கும் அல்லது அந்த காலகட்டத்துல அந்த நாள் வரைக்கும் இந்த சீஷர்கள் செய்ததாக மாபெரும் வேலையின் பொறுப்பையும் அந்த நாளில் அவர்கள் நிறைவேற்றினார்கள். என்ன நிறைவேற்றாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான புருஷர்கள். அப்பனா அங்க இருந்த மொத்த கூட்டம் எவ்வளவு அப்படின்றத ஒவ்வொரு பிரசங்கியார்கள் ஒவ்வொரு கணக்க சொல்லுவாங்க. அதை உங்ககிட்டே நான் விட்டுடுறேன், அது எதுக்குமா நமக்கு வம்பு? அப்போ 5000க்கும் அதிகமான பேர் அங்க இருந்தார்கள் வேதம் சொல்லுது. அதையே நான் முன்மொழிந்து வழிமொழிந்து சொல்றேன். என்ன தெரியுமா? திரளான கூட்டத்துக்கு ஊழியம் செய்கிறதற்கு கர்த்தர் அவர்களை என்ன செய்தாருங்க, பயன்படுத்தினார். இங்க உம்முன்னு அப்படியே வந்தாங்க. என்ன வேலை இருக்க போது, இளைப்பாற போவோம் வாங்கன்னு கூட்டு வராரு, என்ன ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க, நேரம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அவர்களுக்கு போதனை உடனே சொல்லப்பட்ட பின்பு அந்த 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறதுக்காக ஆண்டவர் காரியங்களை ஆயத்தப்படுத்தின பொழுது எல்லாரையும் பந்தி பந்தியா என்ன செய்யறாங்க, 50 பேரை அப்படியே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இவங்க நீங்களே கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால அத்தனை பேருக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த சீஷர்கள் கூட்டம் தான் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமாங்க, பரிமாறி இருப்பாங்க. நம்ம வீட்டுல சில நேரங்கள்ல ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாலே, ஏங்க ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாலே சில நேரங்கள்ல நம்மால காரியங்களை செய்ய முடியல. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு 5000க்கும் அதிகமான பேர். இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க பம்பரமா சுழன்று இருப்பாங்க. முந்தின நாட்டிய பேருக்கு சொல்லியிருப்பாரு, யோவா இங்க வா, இங்க கொஞ்சம் பேர் யாக்கோபு அந்த
அங்கிருந்து கொண்டு வா, இந்த பந்திக்கு கொஞ்சம் வேணும். உண்மைதானே? இன்னைக்கு மதியம் இங்க உட்கார்ந்து 100 பேருக்கு 100 பேருக்கு சாப்பாடு போறதுனால என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ 5000த்துக்கும் அதிகமான வேலை யோசிக்கிறது என்றால் எவ்வளவு பெரியதான வேலை. இவங்களுக்கு வேலையே இல்ல, இருக்காது அப்படின்னு நினைத்த பொழுது ஆண்டவர் அந்த இருளின் அனுபவத்தையும் கூட அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற மாற்றங்கள் உண்டாகும் என்று சொன்னார். அதுக்கு நம்ம விட்டு கொடுப்போம் அப்படின்னா நிச்சயமா நாம நினைக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எதிர்காலம் இருந்து போச்சு, இனி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அதிலேயும் மேன்மையாய் நம்மை பயன்படுத்த முடியும். வாழ்க்கையில இடையூறுகள் உண்டாகும் போது அவர் போதுமானவர். ஏன்னா நமக்கு எது பெஸ்ட்னு அவருக்கு தெரியும். இரண்டாவதாக, வாழ்க்கையில எதிர்காலம் இருளும் போதும் அவர் போதுமானவர். ஏன்னா அவர் வனாந்திரத்தையும் வயல்வெளியாய் அவரால் என்ன செய்ய முடியுங்க? மாற்ற முடியும். பவுலுடைய ஊழிய பயணத்துல நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை குறித்து சிந்தித்து வருகிறீர்கள், நான் கேள்விப்படுகிறேன், கர்த்தரை துதிக்கின்றேன். அந்த காரியங்களில் மிஷனரி பயணங்களை குறித்தெல்லாம் ஒருவேளை நீங்கள் படித்திருக்கலாம். அப்படி பவுலுடைய ஊழிய பயணத்துல இன்றைக்கு காலையில கூட அருமையான கர்த்தருடைய சகோதரர் அவர் சொன்னாரு, என்னது மக்கதோனிய தேசத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு அழைப்பை பெற்று அவர் என்ன செய்யறாருங்க? போகிறார். அப்ப கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் அந்த அழைப்பு என்ன செய்கிறது? வருகிறது என்கிற நிலையில பவுல் அப்போஸ்தலன் புறப்பட்டு போய் அந்த மக்கதோனிய தேசத்திலே அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அங்க ஆற்றங்கரையில் இருக்கக்கூடியதான பெண்கள், கூடி வருகிற பெண்களுக்கு போதிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் வழக்கமாய் ஜெபிக்க போகிற சந்தர்ப்பத்துல ஒரு பெண்மணி அவள் என்னடா கர்த்தருடைய மனுஷர்கள் என்கிற நிலையில சொன்ன பொழுது அவள் மீது இருந்ததான அந்த அசுத்தாவை துரத்தி அவளும் சுகமடைந்தாள். அது மட்டுமல்ல, சிறைச்சாலையிலே அவர்கள் இறுதியில கொண்டு போய் என்ன செய்யப்படுறாங்க? போடப்படுறாங்க. இவ்வளவு ஊழியங்களை நிறைவேற்றிட்டு கடைசியில அவர் எங்க வருகிறார் தெரியுமா? எங்க இருக்கிறாரு? ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. ஜெயிலையும் சும்மா கிடையாது, உட்காவல் அறையிலே கரங்களும் கால்களும் தொழுமரத்திலே மாட்டப்பட்ட நிலையில அவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் இருக்கிறார்கள் என்று அங்க நான் பார்க்கிறோம். ஒருவேளை கூட என்னையும் கொண்டு போய் வச்சிருப்பாரு அப்படின்னா நான் நினைச்சிருப்பேன், அவ்வளவுதான் ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லிட்டு மக்கதோனிய அழைப்பு என்கிறது கர்த்தருடைய சித்தம் என்ற நிலையில கேட்கப்பட்டு இப்ப வந்தோம். இப்ப கடைசியில எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கோமே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சோ அப்படின்னு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக அழைத்து கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த ஜெயில இருந்த பொழுதும் கூட ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுக்கு உதவி செய்தார். அந்த ஒரு மனுஷன் நான் கேட்டா, யாரு? சிறைச்சாலை தலைவன். ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பதான் நம்ம சுவிசேஷத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த மனிதன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி தன் வீட்டார் அனைவரோடு கூட மனமகிழ்ச்சியாக இருந்தார் என்று கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். எவ்வளவு பெரிய மாற்றம்! ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா, அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை தான் பூமியின் அஸ்திவாரங்கள் அல்லது அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களே குலுங்கத்தக்கதான நிலையிலே ஒரு பெரிய ஆராதனை அனுபவம், துதித்தலின் அனுபவம், ஒரு பாடல் வேலை என்ன செய்ததுங்க? அங்கே நடந்தது. அங்கே ஒரு பெரிய சபை உருவாகக்கூடிய ஒரு நிலை. பின்னாட்களிலே பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திலே தாராளமாய் அவர்களை தாங்கிற ஒரு சபை தான் என்ன தெரியுமாங்க? பிலிப்பி பட்டணத்துடைய சபை. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வனாந்தரத்தையும் எப்படி மாற்ற முடியும் தெரியுமாங்க? வயல்வெளியாய் மாற்ற முடியும். அவ்வளவுதான், ஜெயிலோட முடிஞ்சு போச்சு, உட்காவல அடைத்து வைத்துட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்களும் யாரும் நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அந்த ஜெயிலையும் கூட பிரசங்க மேடையா மாற்றி மனிதர்கள் ரட்சிக்கப்படணும். அன்னைக்கு ராத்திரியே ஞானஸ்தானம் எடுக்கவும் ஆண்டவர் என்ன செய்தாருங்க? உதவி செய்தார். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில எதிர்காலம் இருளுகிறது போன்ற சூழ்நிலை வந்தாலும் நாம கவலைப்பட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிறவர். மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அதனுடைய மூன்றாவதாக நாம சிந்திக்கும் போது அதனுடைய 37ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போதனை கொடுக்க என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 700 பழத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்கள் புத்தி வழி கொடுக்க சொல்வோம் என்றார்கள்.
ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கான தடைகள், இடையூறுகள் நடுவே அவர் போதுமானவர். ஏனென்றால் அவருக்கு எது பெஸ்ட்னு தெரியும், அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ரெண்டு, நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் இருளும் போது அவர் போதுமானவர். ஏனென்றால் வனாந்திரத்தை வயல்வெளியால் அவர் என்ன செய்ய முடியுங்க, மாற்ற முடியும். அங்கே ஊழியமோ வேலையோ இல்லாத நிலையிலும் கர்த்தர் ஊழியத்தின் வேலைகளை என்ன செய்ய முடியுங்க, கொடுக்க முடியும். மூன்றாவதாக, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சிய காரியங்களை எதிர்கொள்ளும் போதும் அவர் போதுமானவர். நம்முடைய பலத்துக்கு மிஞ்சிய காரியங்களை நாம் எதிர்கொள்ளும் போதும் அவர் போதுமானவர். என்ன இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, சீஷர்கள் அங்கே வர்றாங்க, ஜனங்கள் வர்றாங்க, அவர்கள் மேலே மனதுருகி ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு போதைத்துக் கொண்டிருக்கிறார். நேரம் என்ன செய்கிறதுங்க, போய்கொண்டிருக்கிறது. நேரம் போய்கொண்டிருக்கிறது. அப்படி நேரம் போய்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இவங்க ஒருவேளை ஆண்டவர்கிட்ட சீட்டு எழுதி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை 8:30 மணிக்கு முடிக்கிறத நான் 9 மணி வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் எழுதுன்னு நிப்பாட்டுப்பா 9 மணி ஆச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா என்ன பண்ணுவீங்க, ஒரு சீட்டை எழுதி கொடுத்து, பிரதர் டைம் என்னன்னு தெரியல போல அப்படின்னு ஒரு சீட்டை எழுதி கொடுத்து, என்னது நேரம் அதிகமா இருக்கிறது, 9 மணி ஆகுது, இதுக்கு மேல போனீங்கன்னா ஜனங்கள் தாங்க மாட்டாங்க, எல்லாரும் நாளைக்கு வேற வேலைக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு அதனுடைய காரண காரியங்களை எழுதி கொடுப்பீங்க. அதுபோல இவர்கள் சீட்டு எழுதி கொடுத்தாரா எப்படின்னு தெரியல. ஆனா ஆண்டவருக்கு அந்த தகவலை நினைச்சுட்டாங்க, சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அதுதான் 37 வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க மறுபடி. அதுக்கு மேல உள்ள வாக்கியம், ஆண்டவரே நேரம் வெகு நேரம் ஆயிற்று, இங்கே வனாந்தரமான ஒரு இடம், நம்மகிட்ட ஒண்ணும் கிடையாது, அதனால இவர்கள் புசிக்கும்படியாக இவர்கள் என்ன செய்கிறோம், அனுப்பிவிடும், இவர்கள் புசிக்கும்படியாக வாங்கிக் கொள்வதற்காக இவர்களை அனுப்பிவிடும் என்கிற நிலையில இந்த பிரச்சனையிலிருந்து தங்களை எஸ்கேப் பண்ணிக் கொள்வதற்கு இவர்கள் முயற்சித்தார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில இடையூறுகள் வரும்போது அல்லது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சிய காரியங்கள் வரும்போது அதை அளவிடுவோம். சில நேரங்களில் வயசாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 3ஆவது மாடி அப்படின்னாலும் கூட நான் ஏறுறேன் அப்படின்னு கடன்னு ஏறிடுவோம். ஆனா வயசாயிடுச்சு அப்படின்னா ஒரு மாடி ஏறணும் அப்படின்னா எத்தனை படிக்கட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவோம். ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனைய நம்மால ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நாம மெஷர் பண்ணி பாக்குறோம். உண்மைதானே? அது மனிதனுடைய இயல்பு. இவங்களும் பாக்குறாங்க, நேரம் வெகு நேரம் ஆகுது, ஜனங்களும் இங்க திரளானவர்களாய் என்ன செய்திருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. அதனால ஆண்டவருக்கு இவங்க என்ன செய்யறாங்க, சீட்டு எழுதி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நாம செய்யக்கூடிய 3 காரியம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனைய எந்த அளவுக்கு நாம குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கு என்ன செய்வோம், முயற்சிப்போம். அல்லது எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து அதை தப்பிக்க முயற்சிப்போம். அல்லது இத எப்படியாவது தள்ளி போட முடியுமா அப்படின்னு பார்த்து தள்ளி போட முயற்சிப்போம். நான் சொல்ல புரியுதா? ஒண்ணு குறைக்க முயற்சிப்போம், இல்ல அப்படின்னா அது வந்து எஸ்கேப் ஆக முயற்சிப்போம், இல்ல அப்படின்னா இதை போஸ்ட்போன் பண்ணி அப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, இப்ப வேண்டாம் பின்னால பாத்துக்கலாம்னு தள்ளி வைக்கலாமா அப்படின்ற நிலையில நாம என்ன செய்வோங்க, முயற்சிப்போம். இங்கேயும் கூட இந்த சீஷர்கள் புத்தியா சொல்றாங்க, இவ்வளவு பேருக்கு நாம் என்ன பண்ண முடியும், நேரம் ரொம்ப ஆகுது, அதனால ஆண்டவரே இவர்களை என்ன செய்ய அனுப்பிவிடும், ஆண்டவரே நாம சாப்பிட்டு நாம உட்காரலாம். எஸ்கேப் ஆக கைகழுவ அவர்கள் முயற்சித்தார்கள், கைகழுவ முயற்சித்தார்கள். ஆனா ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்களே அவர்களுக்கு என்ன செய்ய ஆகாரம். உடனே இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே 200 பணத்துக்கு வாங்கினாலும் கூட எங்களுக்கு என்ன செய்யாது, பத்தாது ஆண்டவர், இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? ஆனா ஒண்ணு அவங்க மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க தெரியுமா? தங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தவர் யார் என்பதை மறந்து போனாங்க. மட்டுமல்ல, தங்களுக்கு இதை செய்யும்படியாக கட்டளையிட்டவர் யார் என்பதை மறந்து போனாங்க. அது மட்டுமல்ல, அப்படி சொன்னவருடைய அதிகாரத்தை அவர்கள் மறந்து போனாங்க. இந்த சூழ்நிலையிலும் அவராலே செயல்படக்கூடும் என்கிறதை அவர்கள் மறந்து போனாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின சில பிரச்சனைகள் வரும் பாருங்க. நான் சொல்ல வேண்டிய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனைகளை நாம எதிர்கொள்ளும் போது இந்த சீஷர்கள் மறந்தது போல நாமும் மறந்துடும். நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு, அவருக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது, நமக்கு நல்லாவே தெரியும்.
இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா அவரும் உடல் இருக்கிறார். அவர் இதை செய்யும்படியே சொல்றாரு. அவர் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர், அவர் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் இதுவராக நடத்தி இருக்கிறார் என்கிறதை நாம் என்ன செய்கிறோங்க, மறந்து போய் விடுகிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே கேட்ட எரேமியா புத்தகத்துல, இதனாலே கூடாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறதுக்காக. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் வரும்போது நாம சோர்ந்து போக வேண்டாங்க. கர்த்தர் அதிலே செயல்படுவார். அந்த சூழ்நிலையிலும் அவர் போதுமானவராக இருந்தார். அதிகாலையில உயிர்த்தெழுந்தலின் கால வேளையிலே சில பெண்கள் கல்லறை இடத்திற்கு போனார்கள். அந்த கல்லறையிலே போய் அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு தைலம் பூசும்படியாக சுகந்த வர்க்கம் விடும்படியாக அவர்கள் என்ன செய்தாங்க, போனாங்க. அப்படி போகும்போது அவங்க பேசிட்டு போறாங்க, என்ன தெரியுமா, நாம போறது பெண்கள், அங்க பெரிய கல்லை என்ன செய்திருப்பாங்க, உருட்டி அடைத்து வைத்திருப்பாங்க. இந்த கல்லை நமக்காக புரட்டி தருகிறது யார்? ஏன்னா இவங்களால முடியாது, ஏன்னா இவங்க பலவீன பாண்டம், அவ்வளோ பெரியதான கல்லு அங்க இருக்குது, இதை எப்படி தள்ள முடியும், நம்மால முடியாது. அவருடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம் இது, அப்படித்தானே? அவருடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, கர்த்தர் இவர்கள் போகிறதற்கு முன்பதாகவே ஒரு தூதனை கொண்டு அதை என்ன செய்யறாருங்க, உருட்டி தள்ளி வச்சிருக்கிறாரு. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த கல்லு மேல அந்த தூதன் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், ஏன் தெரியுமா, தூதனை கொண்டு கர்த்தர் உருட்டி தள்ளி வச்சுட்டாரு, அவ்வளவுதான். தூதன் அதுக்கப்புறம் போயிட்டாரு, அவருக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஆனா மறுபடியும் இந்த கல்லு உருண்டு மறுபடியும் அங்க போயிருச்சு அப்படின்னா இந்த பெண்களால முடியாது. அதனால கத்த சொல்றாரு, தூதனை அது மேல உட்கார வச்சுட்டு, நீங்க உட்காருப்பா, கல்லு திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது, உருண்டக்கூடாது அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொல்றேன் அப்படின்னு. அந்த பெண்களால இயலாது, அந்த இயலாத காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்யறாருங்க, அவர்களுக்காக செய்து கொடுக்கிறாங்க. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளாகி போகும்போது, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின மருத்துவ செலவினங்களுக்குள்ளாகி போகும்போது, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினதான காரியங்களை எதிர்கொள்ளும் போது, ஐயோ அப்படின்னு நம்ம சோர்ந்து போக வேணாங்க, இது நம்மால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்மை கொண்டு போன கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, நம்மை கொண்டே அதை நிறைவேற்றுவாருங்க. இவங்கதான் சொன்னாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் என்ன செய்ய முடியாது, இவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அப்படி சொன்ன அவர்களை கொண்டுதான், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, அவர்களை கொண்டுதான் அந்த 5000 பேரையும் ஆண்டவர் என்ன செய்தாருங்க, போஷிக்கப்பட்டார். 5000 பேரும் போஷிக்கப்பட்டார்கள். எல்லாரும் திருப்தியாய் புசித்தார்கள். அது மட்டுமல்ல, மீதியான துணிக்கைகளையும் எடுக்க வைத்தார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் வரும்போதும் அவரோடு இசைந்து நடப்போம் அப்படின்னா ஒன்று புரிந்து கொள்ள முடியும், அவர் போதுமானவர். ஏன்னா அவர் அது நடுவிலும் செயல்படுவார், நம்மை கொண்டு அதை செயல்படுத்துவார். சில நேரங்கள்ல சில பினான்சியல் பிரச்சனைக்குள்ள நம்ம போய் சிக்கி தவிப்போம். என்ன செய்ய, அவங்ககிட்ட கேட்குமா இவங்ககிட்ட கேட்குமா அப்படின்றதான் நம்முடைய மனசு போகும். ஆனா ஆண்டவரோடு இசைந்து நடப்பீங்க அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கிட முடியும், அந்த சிச்சுவேஷனுக்குள்ள உங்களை கொண்டு போனவர் கர்த்தர். அவருக்கு தெரியாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காதுங்க. கண்டிப்பா நம்மை கொண்டு அவருடைய தேவைகள் என்ன செய்வாருங்க, சந்திக்க வைப்பார். ஒரு ஊழியர் என்கிற நிலையில என்னால தைரியமாக சொல்ல முடியும், கடந்த 30 ஆண்டுகளாக கர்த்தர் நடத்தி போகிற பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் போதுமானவர். அவர் ஒரு நாளும் அவர் கைவிட்டதில்லை. எல்லாம் வைத்துக் கொண்டு சில பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் ஒரு நாளும் எதிர்கொள்கிறது இல்லை. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகள் நடுவிலே போகும் பொழுது கூட கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்ற நிலையை அதற்கு தலைதாழ்த்தி கொடுக்கும் போது ஆண்டவர் அற்புதமாய் அதனுடைய தேவைகளை நாங்களே செய்து கொள்ளும்படியாக நிறைவேற்றும்படியாக கர்த்தர் பலனை என்ன செய்தாருங்க, ஏன்னா அவர் இதுல செயல்படுறாரு. ஆகவே பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவர் அதன் நடுவில் போதுமானவர். உங்களை அதன் நடுவில் அனுப்பி இருப்பார் என்றால் அவர் போதுமானவர். 4வதாக நாம் இங்கே வாசிக்கும் போது அதனுடைய 35ஆம் வாக்கியத்தை வாசிங்க. இங்கே தாமதிக்கும் போதும் அவர் போதுமானவர். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில தாமதங்களின் அனுபவங்கள் உண்டாகும். சர்ச்சுக்கு லேட் ஆகிறத பத்தி நான் சொல்லல,
என்ன தாமதம் அப்படின்னா, நாம எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு வாழ்க்கை பெறுகிறதுல, கிடைக்க பெறுகிறதுல, வேலையில் உள்ளதான ஒரு ப்ரொமோஷன் அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம், திருமண காரியங்கள், நன்மையான காரியங்கள் சில வேலைகளில் தாமதிக்கிறது இல்லை என்கிறதான ஒரு நிலைக்குள்ள நாம வரும்போது சில நேரங்கள் நாம சோர்ந்து போயிடும். ஆனா அவரோட இசைந்து நடக்கும் அப்படின்னா நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். தாமதிக்கிறது என்றால் அவர் போதுமானவர், அவர் தராமல் இருப்பதில்லை. தகுந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாய் தருவார், அவர் தரமாய் தருவார். இங்க சொல்றாங்க, ஆண்டவரே நேரம் வெகு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் முன்னாலேயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிளான் பண்ணி அங்கங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கலாம், இவங்களை போய் அனுப்பி வாங்க வச்சிருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, என்ன பிரதர் இப்ப சொல்றீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தீங்கன்னா ஆணைய பூனை ஆக்கியிருப்பேன்ல. நாமும் சிலருக்கு சொல்லியிருப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில தேவைகள் நிலையில சில யாரிடத்துலயாவது போய் நாம உதவி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சொல்லுவாங்க, என்ன இப்ப சொல்றீங்க, இந்த நேரத்துல என்ன பண்ணதை பண்ண, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப கேட்டதை இதுக்கு அதிகமாக நான் என்ன செஞ்சிருக்க முடியும், கொடுத்துருக்க முடியும். ஆனா இப்ப சொல்றீங்களே, அது என்னன்னா ஒரு எஸ்கேப்புக்காக தான் சொல்றது. இங்கே தாமதமாகிறது. சில நேரங்களில் தாமதமாகும் போது நமக்குள்ள ஒரு பதட்டம் உண்டாகும், ஒரு நர்வஸ், அப்படியே ஒரு நடுக்கம் என்ன செய்யுங்க ஏற்படும். என்னமாய் முடியுமோ என்கிற கேள்விகளும் நமக்கு என்ன செய்யுங்க உண்டாகும். ஆனா நடந்ததை நீங்கள் நல்லாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு தரமாய் கொடுத்தார், தரமாய் கொடுத்தார். ஒரு விதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. இதோட சேர்த்து இதையும் சொல்றேன், நம்முடைய நேரம் அல்ல அவருடைய நேரம். அவருடைய நேரத்துல அவர் தருவார், தரமாய் அவர் என்ன செய்வாருங்க, அவர் தருவார். ஒரு நாளும் அதை நாம் மறக்க வேண்டாம். அவருடைய நேரத்துல சகலவற்றையும் நன்றாய் செய்கிறதான ஒரு கர்த்தர். அவர் தாமதித்தாலும் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் தவறு செய்ய மாட்டார். மறுபடியும் சொல்றேன், அவர் தாமதித்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவர் தவறு செய்கிறவர் அல்ல. அவர் கண்டிப்பா அவருடைய சித்தத்தை என்ன செய்வாருங்க, தரமாக நிறைவேற்றுகிறவராக இருப்பார். ஆனா நாம நினைக்கிறோம்னா, நாம இந்த சூழ்நிலையில இப்படி ஆண்டவர் கரெக்டா அந்தந்த நேரங்கள்ல நமக்கு காரியங்களை செய்து முடிக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவருக்கு ஒரு பிளான் இருக்குங்க. பாபிலோனிலே 3 வாலிபர்கள் கர்த்தருக்காக நின்றவர்கள். நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு தைரியம் பண்ணாங்க. உடனே அந்த இடத்துல நாம இருந்திருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம், வெரி குட், இவர்களை இப்பொழுதே என்ன செஞ்சிடலாம், அவர்களுக்கு விடுதலையை நாம கட்டளையிடலாம் அப்படின்னு நாம செயல்பட்டு விடுதலை கொடுத்திருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. அல்லது அவர்களை அக்கினி சோலைக்குள்ளாக கொண்டு போய் கட்டுகிறதற்காக போன பொழுது கட்ட போனவர்கள் பின்னிட்டு விழுந்திருப்பார்கள். நாமளா இருந்திருப்போம்னா நாம நினைப்போம் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, அக்கினி சூளைக்குள்ள போற விட்டுட்டாரு. அவருடைய நேரம், நம்முடைய நேரம்னா எப்படி தெரியுமா, அக்கினிக்குள்ள போறதுக்கு முன்னாலே இந்த வாலிபர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவர்கள் என்ன செய்யணும், விடுவிக்கணும் அப்படின்றதான் நம்முடைய விருப்பம். நமக்கு என்னன்னா ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு அல்லது நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறாரு அப்படின்னா அந்த பிரச்சனையை வழிகளை இல்லாதபடிக்கு அதுக்கு முன்னாலே ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு என்ன செஞ்சிடணும் அப்படின்னு. ஆனா அவர் செய்வார். ஆனா அதை முன்னால செய்யணுமா பின்னால செய்யணுமா எப்படி செய்யணும்ன்றது அவருக்கு கண்டிப்பா தெரியுங்க. ஒருவேளை அவர் தாமதிக்கிறது என்றாலும் அவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்கிறவர் அல்லங்க, தவறு செய்கிறவர் அல்ல. அவர் போதுமா. அவரோடு இணைந்து நடக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில அறிக்கையிட்டு சொல்ல முடியும், கண்டிப்பா கண்டிப்பா அவர் போதுமானவர். நடந்தது தெரியுமா, கர்த்தருடைய நேரம் அவர்களை எப்ப விடுவித்தார் தெரியுமா, அக்கினி ஜுவாலைக்குள்ளாய் போடப்பட்டு அக்கினி நடுவிலே உலாவுகிற சந்தர்ப்பத்துல கர்த்தர் அவர்களை என்ன செய்தாருங்க, விடுவித்தார். அப்படி விடுவித்ததுனாலதான் ராஜாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்படிதானே, அன்னைக்கு அந்த ராஜாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் அது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல சில காரியங்கள் தடைபடுகிறது, தாமதிக்கிறது என்று சொன்னார். நாம கவலைப்பட வேண்டாம். தாமதித்தாலும் அவர் கண்டிப்பா தருவாரு. அதை தர்றதையும் தரமா என்ன செய்வாருங்க, அவர் கண்டிப்பாய் தருவார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். இறுதியாக 5வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன்.
37 வாக்கியத்தை மறுபடி வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, ம். நீங்களே அவர்களுக்கு போதனை சொல்லுங்கள் என்றார். ம். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கியவர்கள் இவனை கொடுக்கணுமோ என்றார்கள். ஓ, ஆண்டவர் சொன்னார் நீங்களே போஜனம் கொடுங்கள் அப்படின்னப்போ இவங்க சொன்னாங்க, ஆண்டவரே 200 பணத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு தீருமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க கிட்ட அவ்வளவுதான் இல்ல ஆண்டவரே, நாம் அவ்வளவு பேருக்கு என்ன செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது, பற்றாக்குறை. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள்ல பற்றாக்குறையின் அனுபவங்களுக்குள்ளாக போகும்போதும் கூட அவர் போதுமானவருங்க. எல்லாருக்கும் மாசத்துல முதல் தேதியும் வாரம் போல எல்லா வாரமும் இருக்காது, அப்படிதானே? அம்பானியா இருந்தாலும் கூட அவருக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல, அதனாலதான் ரேட்டை ஏற்றிட்டாரு. அது மாதிரி எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, பிரச்சனை உண்டு, சில பற்றாக்குறைகள் உண்டு, சில தேவைகள் உண்டு. ஆனா அந்த பற்றாக்குறையின் அனுபவத்திலும் ஆண்டவரோடு இசைந்து நடப்போம் அப்படின்னா நாம சொல்ல முடியும், அவர் என்னதுங்க, போதும். இங்க நடந்தது என்ன அப்படின்னா, இவங்க சொன்னாங்க 200 பணத்துக்கு வாங்கி கொடுத்தாலும் முடியாது அப்படின்னு. அப்படின்னா உங்ககிட்ட என்னதான் இருந்து? அப்போ ஒருத்தர் ஐடியா பண்ணி சொன்னாரு, ஆண்டவரே இங்க என்ன இருக்குது, என்ன இருக்குது, 5000 இருக்குதா, என்னது 5 அப்பமும், அதுவும் இவங்கது கிடையாது. ஒரு சின்ன பையன் பாவம் கூட்டத்துக்கு வந்திருக்கப்ப அவங்க அம்மா கட்டி கொடுத்தது. அம்மா கட்டி கொடுத்தது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த பையன் எவ்வளவு சாப்பிடுவானோ, அவனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அவங்க என்ன செய்வாங்க, கொடுத்திருப்பாங்க. ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு, இன்னும் சொல்லணும்னா அது ஒரு வாக்கோமை, அப்போ எளியவர்களுடைய ஒரு ஆகாரம். அந்த இதை வாங்கிட்டு வந்து ஆண்டவர் இதுதான் இருக்கு அப்படின்னு. அப்படியா? ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா, அதை அவருடைய கைகளிலே கொடுத்த பொழுது அதை அவர் ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில பற்றாக்குறைகளின் அனுபவம் வரும்போது நம்மளுக்கு என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, ஆண்டவர் அதை அபரீதமாய் ஆசீர்வதிக்கிறார். பற்றாக்குறையின் அனுபவங்களின் நடுவிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னா நிச்சயமா அவர் போதுமானவராக இருப்பார். கடைசியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது போதும் போதும் என்று சொல்லத்தக்க நிலையில திருப்தியாய் ஆண்டவர் அங்கே போஷித்தார். அந்த பகுதியை குறித்து மற்ற சுவிசேஷம் எல்லா பகுதியிலும் சொல்லப்படுகிறது தெரியுமா, அவர்கள் எல்லாரும் எப்படி புசித்தார்கள் தெரியுமாங்க, திருப்தியாய் புசித்தார்கள், மீதியானவைகளை அவர்கள் என்ன செய்தாங்க, கூடை நிறைய எடுத்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில குறைகள் ஏற்படும் பொழுது அந்த குறைகளை யாரிடத்துல கொடுக்கிறோம் என்று நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய கரத்துல கொடுப்போம்னா அவருடைய கரம் பாதுகாக்கிற கரம், அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம், அவருடைய கரம் அதை பயன்படுத்துகிறதான கரம், அவருடைய கரம் நிரம்பி வழியே செய்யக்கூடியதான கரம். ஆகவே வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது நாம சவால்களை எதிர்கொள்வோமே, ஆண்டவர் நமக்காய் செயல்படும்படியான ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம வாழ்வோமே. அது இடையூறாக இருக்கலாம், இருளாக இருக்கலாம், அல்லது தாமதமாக இருக்கலாம், தள்ளிவிடப் கொடுக்கிற ஒரு அனுபவமாக இருக்கலாம், குறைவில் அனுபவமாக இருக்கலாம். ஆனா ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது பிரச்சனைகளையும் சவால்களையும் இடையூறுகளையும் எதிர்கொள்ளுங்க. ஆண்டவர் அதில் செயல்படும்படியான நிலையில அவரிடத்திலும் எதிர்பாருங்க, நிச்சயமாய் ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கையில உள்ளதை ஆண்டவர்கிட்ட கொடுக்க கொடுத்து ஆண்டவர் திருப்தியாய் அதை போஷித்தார். அதனுடைய முடிவை நாம கவனிச்சோம் அப்படின்னா நீங்க பார்க்கும்போது ஜனங்கள் திருப்தியாய் புசித்தார்கள். இப்ப சீஷர்களுக்கும் கூட என்ன உண்டாச்சு அப்படின்னா ஒரு நிறைவு அவர்களுக்கும் என்ன செய்யுதுங்க, ஏற்பட்டது. அதுல 3வது ஒரு ஆள் இருக்கிறாங்க, யார் தெரியுமா, ஒரு சின்ன பையன். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த இடத்த உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். அந்த சின்ன பையன் வீட்டுக்கு எப்படி போயிருப்பான், எப்படி போயிருப்பான், அப்படியே பையா விளையாண்டுட்டு அப்படியே போயிருப்பானா? நான் விசுவாசிக்கிறேன் அந்த சின்ன பையன் வேக வேகமா வீட்டுக்கு சந்தோஷமா ஓடி போயிருப்பான். ஏன் தெரியுமா, அவனுக்கு சொல்றதுக்கு ஒரு கதை இருந்துச்சு, அவனுக்கு சொல்றதுக்கு ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதை என்ன தெரியுமா, அவங்க அம்மாட்ட போய் அவன் கண்டிப்பா சொல்லியிருப்பான், அம்மா அம்மா இன்னைக்கு நீங்க எனக்கு அஞ்சு அப்ப செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அந்த 2 மீன் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை நான் கொண்டு போனேன். அப்ப ஆண்டவர் அங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க. திடீர்னு அவங்க சீஷர்ல ஒருத்தர் வந்து என்கிட்ட அதை கேட்டாரு. நான் என்னடா நம்மகிட்ட அதை கேட்கறாவே நினைச்சேன்.
அதான் நான் சாப்பிடறதுக்கு தான் இதை வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா அவர் அதை வாங்கிட்டு கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்தாருன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சத 5000க்கு அதிகமா ஆட்கள் அதை திருப்தியா சாப்பிட்டோம். அம்மா நான் எத்தனை அப்பம் சாப்பிட்டேன் தெரியுமா? அவன் சொல்லும் போதே அவனுடைய முகத்துல ஒரு பெரிய பிரகாசம், அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஆனந்தம். அவங்க சாப்பிட்டது, அம்மா நம்ம வீட்டு அப்பம், அம்மா நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்தீங்களே அந்த அப்பம், என் கையில இருந்த அந்த அப்பம், அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்தப்ப நிறைய பேர் திருப்தியா போஷிக்கப்பட்டாங்கம்மா. நிறைய பேர் திருப்தியா போஷிக்கப்பட்டாங்கம்மா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்கள்கிட்ட இருக்கிறத கர்த்தரிடத்துல கொடுத்து விடுங்களேன். ஆண்டவர் அதை அற்புதமா மாற்றுவார். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய கையில எந்த காரியத்தை, இந்த அப்பத்தை கொடுக்கறது மாதிரி நம்முடைய பொருளாதாரத்தையோ காரியங்களையோ கொடுக்கறதுக்கு மட்டும் நான் இங்க சொல்லலைங்க. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவானாலும் அவர்கிட்ட கொடுங்களேன். கண்டிப்பா யூ ஹேவ் அ ஸ்டோரி. உங்களுக்கு ஒரு கதை இருக்குங்க, மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்றதுக்கான ஒரு கதை இருக்குங்க. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா என் வாழ்க்கை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ஒருவேளை வந்து கொண்டிருக்கிற அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவரை அறியாத யாராவது நீங்க இருப்பீங்க அப்படின்னா, ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கலாம். ஆனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனாலயோ கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறதுனாலயோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டோரி இருக்காதுங்க. ஆனா நீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து பாருங்களேன். இந்த ஆண்டவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்பதை அறிந்து உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கையில கொடுத்து பாருங்களேன். மற்ற எல்லாருக்கும் முன்னால, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு நடுவில் மற்றவர்களுக்கு முன்னால ஒரு சந்தோஷமாய் சொல்லும்படியான ஒரு சாட்சி இருக்கும். ஸ்டோரி. அவனுக்கு ஒரு கதை இருந்துச்சு, சந்தோஷமாய் சொல்லக்கூடிய ஒரு சாட்சியின் கதை இருந்துச்சு. தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் எதுவானாலும் குறைவுகளின் அனுபவங்களானும் அவருடைய கையில ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கு முன்னால சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? ஒரு சாட்சி. ஆகவே ஆண்டவரோடு இணைந்து நடந்திருப்போம் என்றால் நிச்சயமாய் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் போதுமானவர். என் ஆண்டவர் போதுமானவர். என்னுடைய வாழ்க்கையில இடையூறுகள் வந்தாலும் அவர் போதுமானவர். ஏனென்றால் அவருக்கு எது பெஸ்ட்ன்னு நல்லாவே தெரியும். என் வாழ்க்கையில எது அவர் சிறந்தது என்று அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். வாழ்க்கையில எதிர்காலம் இருக்கும்போது அவர் அதை மாற்ற முடியும். வயல்வெளியையும் அங்கே வனாந்தரத்தையும் வயல்வெளியால் அவர் மாற்ற முடியும். அவர் போதுமானவர். என்னுடைய வாழ்க்கையில பலத்துக்கு மிஞ்சினதான சூழ்நிலை வரும் பொழுதும் அவரோடு இணைந்து நடப்பேன் என்றால் நான் சொல்வேன், அவர் போதுமானவர். ஏனென்றால் அந்த பலத்துக்கு மிஞ்சின காரியத்தையும் என்னை கொண்டே நிறைவேற்ற அவர் வைப்பார். தாமதிக்கிற அனுபவங்கள் வந்தாலும் அவர் போதுமானவர். அவர் ஒரு நாளும் அவர் தவறு செய்கிறதல்ல, அவர் தராமல் இருக்கிறதல்ல, அவர் தரமாய் அவர் தருவார். பற்றாக்குறையின் அனுபவத்தின் நடுவிலே நான் கடந்து போனாலும் இந்த கர்த்தர் போதுமானவர். என்னிடத்துல உள்ளதை அவரிடத்துல நான் அர்ப்பணிக்கும் பொழுது அதை எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அவர் மாற்றக்கூடியவர். ஆகவே என்னுடைய வாழ்வில் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். அப்பொழுது நிச்சயமாய் மற்றவர்களுக்கு முன்பதாக நான் சந்தோஷமாய் சொல்லத்தக்கதான ஒரு சாட்சியை கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? ஏற்படுத்தினார். ஆகவே இந்த ஆண்டவர் போதுமானவர். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு ஊழியர் என்கிற நிலையிலே, ஏன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்கிறதான நிலையில கடந்த 30க்கும் அதிகமான ஆண்டுகளாக இந்த ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவர். எந்த நிலையிலும் அவர் போதுமானவர். அவர் ஒரு நாளும் அவர் தீமை செய்கிறார். என்னுடைய மனதில் எழும்புகிற ஒரு வரியை மட்டும் பாடி நான் வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். நன்மை எல்லாரும் செய்திடாதவர் தீமை எல்லாம் அகற்றுபவர் பாவமெல்லாம் மன்னிப்பவர் புது ஜீவனில் தந்திட்டவர் பாவமெல்லாம் மன்னிப்பவர் புது ஜீவனில் தந்திட்டவர்
இயேசு கிறிஸ்து அவரெல்லாரிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்து அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே இடையூறுகள் நடுவில் அவரோடு இணைந்து நடப்போம் என்றால் அவர் போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையின் இருளின் அனுபவத்தில் அவரோடு இணைந்து நடப்போம் என்றால் அவர் போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை எதிர்கொள்ளும் போதும் அவரோடு இணைந்து நடப்போம் என்றால் அவர் போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையை தாமதிக்கிறது என்ற சூழ்நிலை வரும்போது அவரோடு இணைந்து நடப்போம் என்றால் அவர் போதுமானவர். நம்முடைய வாழ்விலே பற்றாக்குறையின் அனுபவத்திலும் அவரோடு இணைந்து நடப்போம் என்றால் அவர் போதுமானவர். அவர் எங்கிருந்து போதுமானவர். அந்த நல்ல கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அவருடைய நாமத்தை நாம் ஜெபிக்கலாம். மகிமைப்பிதாவே, இரக்கமுள்ள தெய்வமே, இந்த நாளுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் வகையிலே உண்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீ கிருபை செய்ததற்காக நன்றி. இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த ராஜபாளைய சபையிலே ஆண்டவரே தெய்வ பிள்ளைகளுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நிலையில ஆயத்தப்படுத்தப்பட்டதான இந்த விசேஷித்த கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டங்களின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட நம்முடைய அளவு கடந்த கிருபைகளை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வசனம் தந்தார் என்று நாங்கள் வேதியில வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே உங்களுடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை இடைகட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தராக இருக்கிற ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிற ஸ்தோத்திரம். எங்களுக்கு நம்பிக்கை தருகிற கர்த்தராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்நிலையிலே கடந்த 3 நாட்களாக நீர் எங்களோடு இடைவிட்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி எங்களை சீர்படுத்த வேண்டிய விஷயங்களை எங்களை சீர்படுத்தி எங்களை கடிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எங்களை கடிந்து கொண்டு எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை எங்களை ஒழுங்குபடுத்தி எங்களை ஆறுதல்படுத்த வேண்டிய காரியங்களை எங்களை ஆறுதல்படுத்துகிறே ஒரு ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த மாத வேளையிலும் எங்கள் ஆண்டவர் போதுமானவர் என்கிறதை நாங்கள் சிந்திக்கும்படியாய் கொடுத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் உம்மோடு இணைந்து இசைந்து நடப்போம் என்றால் நாங்கள் சொல்ல முடியும், ஆண்டவரே போதுமானவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இடையூறு மாற்றங்கள் வந்தாலும் நீர் போதுமானவர். ஏனென்றால் உமக்கு தெரியாமல் ஒன்றே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதில்லை. எங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலம் இருளும் போதும் நீர் போதுமானவர். காரணம், அந்த வனாந்தரத்தின் அனுபவத்தையும் வயல்வெளியாய் நீர் மாற்றக்கூடுமே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில பலத்துக்கு மிஞ்சினதான காரியங்களை எதிர்கொள்ளும் போது நீர் போதுமானவர். எங்களை கொண்டே அதை செய்ய நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாமதிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நீர் போதுமானவர். நீர் தரவாய் தருகிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பற்றாக்குறையின் அனுபவத்திலும் நீர் போதுமானவர். ஆண்டவரே, அது திருப்தியாய் எங்களுக்கு கொடுத்து எங்களை திருப்திப்படுத்துகிறது மட்டுமல்ல, மற்றவர்களை நீர் திருப்திப்படுத்தி ஆண்டவரை மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லத்தக்க நிலையிலே எங்கள் வாழ்க்கை ஏற்படுத்துகிறீர்கள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல கர்த்தருக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழ, உம்மோடு கூட இணைந்து இசைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட கிருபைகளையும் பாக்கியங்களையும் இங்கே தலைவணங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. விசேஷமாக இந்த ராஜபாளைய சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை எண்ணிக்கையில் பக்தி விருத்திலும் அதிகமாய் விருத்தியடைய செய்வீராக. ஆண்டவரே, சமாதானம் பெற்று பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செஞ்சுகிறோம். சபை மூலமாக நடக்கக்கூடிய கூட்டங்கள் ஊழியர்கள தேவையான கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்துவீராக. அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும் சந்திக்கப்படவும் இந்த பகுதியில் அநேகர் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியா ஆயத்தப்படுத்தப்படவும் இந்த சபையை கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு விளக்கை போல, ஆண்டவரே ஒரு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கை போல ஆண்டவரே நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் செஞ்சுகிறோம். சபையினுடைய பொறுப்புள்ள சகோதரர்களுக்காக, வாலிபர்களுக்காக, முதியோர்களுக்காக, ஆண்டவருடைய சிறுபிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவையான கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இம்மட்டுமாய் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். சகோதரவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளும், தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எல்லா உடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமையாக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சகலவற்றையும் சீர் செய்து உமக்கு பிரயோஜனமாக தம்முடைய குமாரனுடைய மகிமைக்கு ஆண்டவரே ஒப்பான நிலையிலே அந்த சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நிலையிலே எங்களை நீர் மறுபடுத்தி எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you.